அதிகாரம் படைமாட்சி உலைவிடத்து ஊரஞ்சா வன்கண் தொலைவிடத்து தொல்படைக்கு அல்லால் அரிது. போரில் சேதமுற்று வலிமை குன்றிய போதும் எவ்வித இடையூறுகளுக்கும் அஞ்சாத நெஞ்சுறுதி பழம்பெருமை கொண்ட படைக்கு அல்லாமல் வேறு எந்த படைக்கும் இருக்க முடியாது. வணக்கம் நேயர்களே, மக்கள் ஆர்வக்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில விஐபி தொகுதிகளுடைய நிலவரம் பத்தி பாத்துட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு அமைச்சர் வைத்திலிங்கத்தோட ஒரத்தநாடு தொகுதியை பத்தி பார்க்க போறோம். இது தவிர மாவட்டம் வாரியா கட்சிகளுடைய பலம் பத்தி பாத்துட்டு வரோம். அதுல இன்னைக்கு ஈரோடு மாவட்டத்தை பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் சொன்ன சில பரபரப்பான கருத்துக்களை பார்க்கலாம். மத்திய அரசோட திட்டங்களை தமிழகத்துல செயல்படுத்த விடாம அதிமுக அரசு முட்டுக்கட்டையா இருந்து வருதுன்னு சென்னைக்கு வந்த மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் குற்றம் சாட்டியிருக்காரு. தமிழக முதலமைச்சரை பார்க்க முடியலன்னு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலும் கடந்த சில தினங்களுக்கு முன்னாலே குற்றம் சாட்டியிருந்தாரு. இதை பத்தி கருத்து தெரிவிச்சிருக்கிற திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் அதிமுக அரசு சுயநலமா செயல்படுதுன்னு சொல்லியிருக்காரு. இந்தியாவில் உள்ள எந்த மாநில முதலமைச்சரும் மத்திய அரசின் மூலமாக அவர்களுடைய மாநிலத்துக்கு ஒரு திட்டம் வருகிறது என்றால் அந்த திட்டத்தை பயன்படுத்தி மக்கள் தங்களுடைய மாநில மக்களுக்கு நன்மை செய்யவே விரும்புவார்கள். ஆனால் இந்த அரசாங்கத்திற்கு மக்கள் மீது அக்கறையே இல்லை. ஒரு சுயநல அரசாங்கமாக ஒருவரு நலன் மீது மட்டுமே அக்கறை செலுத்துகிற ஒரு அரசாங்கமாக இது விளங்குகிறது என்பதை எடுத்துக்காட்டும் வகையிலே தான் இந்த குற்றச்சாட்டு இருக்கிறது. அதிமுக கூட்டணிக்கு வரலங்கிற காழ்ப்புணர்ச்சியாலதான் மத்திய அமைச்சர்கள் அதிமுக அரசு மேல குற்றச்சாட்டு சொல்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க CR சரஸ்வதி. போன மாசம் வரைக்கும் பாரதிய ஜனதா அத்தனை மத்திய மந்திரிகளும் எங்கள் அம்மாவை பற்றி புகழ்ந்து தள்ளினாங்க. அருமையான முதலமைச்சர், மிக சிறந்த நிர்வாகம் எல்லாம் பேசினவங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் பாரதிய ஜனதாவுக்கு இடமில்லை என்றவுடன் இப்ப ஆளாளுக்கு ஒரு குற்றச்சாட்டுங்கிற பேர்ல அவங்களால முடிஞ்சதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஜல்லிக்கட்டுல இருந்து காவேரி மேலாண்மை அமைக்க வேண்டும் இருந்து இந்த மழை வெள்ளத்துக்கான நிதி உதவியிலிருந்து எத்தனையோ திட்டங்கள் கேட்டிருக்கோம். இதுவரைக்கும் எந்த திட்டத்தையும் தமிழக அரசுக்கு பாரதிய ஜனதா நிறைவேற்றவே இல்லை. இன்றைக்கு ஒரு குற்றச்சாட்டு சொல்லணுங்கிறதுக்காக சொல்றாங்க. இன்றைக்கு அவங்க சொல்ற எந்த குற்றச்சாட்டிலும் எந்த உண்மையும் கிடையாது. இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி. எங்களுடைய கூட்டணிக்கு வரவில்லை என்பதனால் இந்த மாதிரி அவங்க பேசுறாங்க. இளைஞர்கள் எல்லாம் அவங்க பெற்றோர்கள் கிட்ட அன்புமணிக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அன்புமணி. 20 ஆண்டுகளுக்கு முன்பு கிராமத்தில் தேர்தல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவர் முடிவு பண்ணுவார் யாருக்கு ஓட்டு போடணும்னு. அப்பா முடிவு பண்ணாருன்னா அந்த குடும்பமே ஓட்டு போடும். இன்னைக்கு அந்த முடிவு செய்யறது அந்த இளைஞர் முடிவு செய்யறார். அந்த வீட்டில் குடும்பத்தில் உள்ள இளைஞர் முடிவு செஞ்சுட்டு அதை அப்பாகிட்டையும் மற்றவங்க வலியுறுத்திட்டு இந்த முறை அன்புமணிக்கு தான் ஓட்டு போடணும், ஒரு மாற்றம் வேண்டும், இந்த முறை அன்புமணிக்கு தான் ஓட்டு போடணும், ஒரு மாற்றம் வேண்டும், 2 பேரும் வேண்டாம், 2 பேரும் உங்களை ஏமாத்திட்டாங்க, இனி பிரயோஜனம் கிடையாது, அந்த கருத்துக்கெல்லாம் சொல்லிட்டு வராங்க. மிகப்பெரிய மாற்றம் வந்துட்டு இருக்கு. வர சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெறும்னு சொல்லியிருக்காரு தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன். அந்த வெற்றி எப்படி சாத்தியம்ங்கிறதுக்கு அவர் ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்காரு. அது என்னன்னு பார்க்கலாம். திமுக காங்கிரஸ் ஒரு அணியாகவும், மக்கள் நல கூட்டணி ஒரு அணியாகவும், பாமக ஒரு அணியாகவும், பாரதிய ஜனதா கட்சி ஒரு அணியாகவும், நாம் தமிழர் கட்சி ஒரு அணியாகவும் இன்னும் சில அணிகள் உருவாவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக இப்படி அணிகள் பிரிந்து செல்லுகின்ற போது அந்த வாக்கு வங்கிகளினுடைய அடிப்படையில், வலிமையின் அடிப்படையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிக எளிதாக வெற்றி பெறும் என்பது ஒன்று. இரண்டாவது, மாண்புமிகு தமிழக முதலமைச்சராக அம்மா அவர்கள் பொறுப்பேற்ற பிறகுதான் தமிழ் சமூகத்தினுடைய பல்வேறு பிரச்சனைகள் இன்றைக்கு முடிவு எட்டப்பட்டிருக்கிறது. ஆம் ஆத்மி கட்சி தங்களுக்கு ஆதரவு தரணும்னு கேட்டிருக்காரு வைகோ. அதுக்கு அவங்க டெல்லி தலைமையில கேட்டு முடிவு சொல்றோம்னு சொல்லியிருக்காங்களாம். தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஊழலை ஒழிப்பதையே பிரதான இலக்காக வைத்து நாங்கள் அமைத்திருக்கிற தேமுதிக மக்கள் நல கூட்டணி
நேர்மையான அரசாங்கம், வெளிப்படையான அரசாங்கம், அதுவும் கூட்டணி அரசாங்கம் என்ற இலக்கை நோக்கி தேர்தல் களத்திலே போராடிக் கொண்டிருக்கிற கூட்டணியின் சார்பில் ஆம் ஆத்மி கட்சி எங்களுக்கு தார்மீக ஆதரவை தர வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதற்காக வந்தேன். அவர்களிடம் என் கருத்துக்களை விளக்கியிருக்கிறேன். அவர்கள் நாங்களாக முடிவெடுக்க இயலாது, நாங்கள் எங்கள் அகில இந்திய தலைமைக்கு நீங்கள் சொன்ன கருத்துக்களை தெரிவிக்கிறோம், அவர்கள்தான் முடிவெடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். அதிமுக அரசு தன் மீது வழக்கு போட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிற வைகோ அந்த வழக்குல ஜாமீன் கேட்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஜெயலலிதா அரசு வழக்கு போட்டிருக்கிறது. இந்திய தண்டனை சட்டம் 153A பிரிவு இது பிணையில் வெளிவர முடியாது, எடுத்த உடனே 3 ஆண்டு கால தண்டனை கொடுக்கலாம். பிறகு 505(1)B இதுவுமே ஒரு பொது அமைதிக்கு கேடு விளைவிக்கின்ற விதத்தில் நாங்கள் ஈடுபட்டதாக இந்த வழக்கு போடப்பட்டிருப்பதாக சற்று நேரத்துக்கு முன்பு நான் தொலைக்காட்சி ஊடகங்களில் பார்த்தேன். நான் முன்ஜாமீன்லாம் கேட்க மாட்டேன், அது வழக்கம் கிடையாது, எந்த காலத்திலும் கிடையாது. இதுவரை நான் முன்ஜாமீன் கேட்டதே கிடையாது. நான் முன்ஜாமீன்லாம் கேட்க மாட்டேன், அது வழக்கம் கிடையாது, எந்த காலத்திலும் கிடையாது. இதுவரை நான் முன்ஜாமீன் கேட்டதே கிடையாது. இன்னைக்கு தமிழக அரசியல் தேர்தல் களத்துல அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன சொன்னாங்க அப்படிங்கறத பல்வேறு கருத்துக்களை பார்த்தோம். இனி அடுத்ததா நம்ம பார்க்க போறது அரசியல் கிசுகிசு. அத்தனை பேருக்கும் வணக்கம். வட சென்னையைச் சேர்ந்த முரசு கட்சி பொறுப்பாளர் போலவே இன்னும் பல பேருக்கு வலை வீச ஆரம்பிச்சிருக்கான் சூரிய கட்சி தலைமை. சந்திரமானவர், அதுக்கப்புறம் அவரை போலவே முக்கியமான நிர்வாகிகளுக்கே குறி வச்சு முரசு கட்சிக்கு ஒரு அதிர்ச்சி கொடுக்க திட்டமிட்டு இருக்கான் சூரிய கட்சி தலைமை. 4 அணியோட சேர்ந்து நம்ம போட்டி போடுறோம், ஒருவேளை நமக்கே சீட்டு கிடைச்சாலும் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு முரசு கட்சியில் இருக்கிற சில முக்கியஸ்தர்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கான். இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிற சூரிய கட்சி தலைமை வர்ற தேர்தல்ல இல்லாவிட்டாலும் அடுத்து வர்ற உள்ளாட்சி தேர்தல்ல நகர தந்தை போன்ற பதவியை கூட ஒதுக்கீடு செய்யறோம் அப்படின்னு பேசி வலைய பெருசா வீசுறாங்களா? இன்னும் ஒரு தகவல் இருக்கு. சூரிய கட்சிக்கும் கை கட்சிக்கும் இடையில தொகுதி பங்கீடு முடிவாகல இல்லையா? கடைசியா கிடைச்ச தகவல் படி 33 இடங்கள் வரைக்கும் சூரிய கட்சி ஏறி வந்திருக்கான். ஆனா இத அகில இந்திய தலைமை ஏத்துக்கிடலையாம். அவங்க இன்னும் கூடுதலா எதிர்பார்க்கிறாங்களாம். அகில இந்திய தலைமையோட அதிருப்திக்கு பின்னாடி என்ன சிதம்பர ரகசியம் இருக்குன்னு தெரியல. இன்னைக்கு குமரி டு சென்னை பகுதியில நம்ம பார்க்க போறது ஈரோடு மாவட்டம். இந்த மாவட்டத்துல ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, பெருந்துறை, பவானி, அந்தியூர், கோபிச்செட்டிப்பாளையம், பவானி உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் மத்தியில கெயில் குழாய் பதிப்பு பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையா உருவெடுத்திருக்கு. அதே சமயம் காளிங்கராயன் வாய்க்கால் பிரச்சனை, தொழிற்சாலைகள் இருந்து வரும் கழிவுகள் பவானி ஆற்றில் கலப்பது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகள் எல்லாம் வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்குமா என்பது பற்றியும் இந்த மாவட்டத்தில் கட்சிகளுடைய பலம் பத்தியும் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போறோம். இன்றைய நிகழ்வில் பங்கேற்கிறார் சேலம் செய்தி அரங்கிலிருந்து சமூக ஆர்வலர் திரு ஜீவானந்தன் அவர்கள். அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள்ல கடந்த கால தேர்தல்கள்ல எந்தெந்த கட்சி எத்தனை இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறது அப்படிங்கிற நிலவரங்களை இப்ப நம்ம பார்க்கலாம். ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக அப்படின்னு பார்க்கும்பொழுது 1991 2014 ஆண்டு வரை நடைபெற்ற 9 தேர்தல்கள், 5 சட்டப்பேரவை, 4 பாராளுமன்ற தேர்தல். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஈரோடுல 2 முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது அதிமுக. ஈரோடு கிழக்கை பொறுத்த வரைக்கும் 2014 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் முதலிடம் பிடித்திருக்கிறது. ஈரோடு மேற்கில் 1 முறை சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறது. ஈரோடு மேற்கில் 2014 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் முதலிடம் பிடித்திருக்கிறது அதிமுக. அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடிய தகவல்,
மொடக்குறிச்சி தொகுதியை பொறுத்தவரைக்கும் 3 முறை சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. அதே மொடக்குறிச்சியில் 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் முதலிடம் பிடித்திருக்கிறது. பெருந்துறை சட்டப்பேரவை தொகுதியை பொறுத்தவரைக்கும் 4 முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது அதிமுக. அதே பெருந்துறை பாராளுமன்ற தேர்தல் அப்படின்னு வரும்பொழுது 99, 2009, 2014 இந்த 3 பாராளுமன்ற தேர்தல்களிலும் முதலிடத்தை பிடித்திருக்கிறது அதிமுக. அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய விவரம், பவானி சட்டப்பேரவை தொகுதியை பொறுத்தவரைக்கும் 3 முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது அதிமுக. மேலும் பவானி சட்டப்பேரவை தொகுதியை பொறுத்தவரை 99, 2009, 2014 இந்த 3 ஆண்டுகளிலும் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் முதலிடம் பிடித்திருக்கிறது. அந்தியூர் சட்டப்பேரவை தொகுதியை பொறுத்தவரைக்கும் 2 முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது அதிமுக. மேலும் 2009, 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் முதலிடம் பிடித்திருக்கிறது அதிமுக. அடுத்ததாக கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியை பொறுத்தவரை 4 முறை சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறது. அதே கோபிச்செட்டிப்பாளையத்தில் 99, 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது. பவானி சாகர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் 2 முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது அதிமுக. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய விவரங்கள், திமுக கட்சி 1991 2014ஆம் ஆண்டு வரை நடைபெற்ற 9 தேர்தல்கள்ல எத்தனை தொகுதிகள்ல எத்தனை வெற்றி அப்படின்னு பார்க்கலாம். ஈரோடு சட்டப்பேரவை தொகுதியை பொறுத்தவரைக்கும் 2 முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது திமுக. ஈரோடு பொறுத்தவரைக்கும் 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது திமுக. மொடக்குறிச்சியில் 1 முறை சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறது. அதே மொடக்குறிச்சியில் 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது திமுக. அடுத்ததாக திமுக மற்ற தொகுதிகளில் நிலவரம் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம். பெருந்துறையை பொறுத்தவரைக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் 4 முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது திமுக. அதே பெருந்துறையில் 99, 2009, 2014 ஆகிய பாராளுமன்ற தேர்தலில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது. பவானி சட்டப்பேரவை தொகுதியை பொறுத்தவரைக்கும் 2 முறை சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறது. மேலும் அதே தொகுதியில் 99, 2009, 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது திமுக. அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க போவது காங்கிரஸ் கட்சி. 91 2014ஆம் ஆண்டு வரை நடைபெற்ற 9 தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரைக்கும் மொடக்குறிச்சியில் 1 முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. பெருந்துறையை பொறுத்தவரைக்கும் 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் முதலிடத்தையும், பவானி சட்டப்பேரவை தொகுதியை பொறுத்தவரைக்கும் 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் முதலிடத்தையும், அந்தியூரும் 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது காங்கிரஸ். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய விவரம், கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் பவானி சாகர் இந்த 2 சட்டப்பேரவை தொகுதியுமே 2004ஆம் ஆண்டு காங்கிரஸ் முதலிடத்தை பிடித்திருக்கிறது. காங்கிரஸ் ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் எத்தனை வெற்றி எத்தனை முதலிடம் என்பதை பார்த்தோம். அடுத்தபடியாக மதிமுக 91 2014ஆம் ஆண்டு வரை 9 தேர்தல்கள் ஈரோடு தொகுதியை பொறுத்தவரைக்கும் 99 பாராளுமன்ற தேர்தலில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது. ஈரோடு கிழக்கை பொறுத்தவரைக்கும் 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் முதலிடம். ஈரோடு மேற்கை பொறுத்தவரைக்கும் 1 முறை வெற்றி பெற்றிருக்கிறது. அதே ஈரோடு மேற்கில் 2009 பாராளுமன்ற தேர்தலில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது மதிமுக. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது மொடக்குறிச்சியை பொறுத்தவரைக்கும் 99 2009 நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல்களில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது மதிமுக மொடக்குறிச்சி சட்டப்பேரவை தேர்தலில். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய கட்சி தேமுதிக. 91 2014ஆம் ஆண்டு வரை நடைபெற்ற 9 தேர்தல்களில் ஈரோடு கிழக்கு தொகுதியில 1 வெற்றியை பதிவு செய்திருக்கிறது தேமுதிக. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய விவரங்கள், சிபிஐ அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரைக்கும் பெருந்துறையில் 1 முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. பவானி சாகர் தொகுதியை பொறுத்தவரை 2011ஆம் ஆண்டு முதலிடத்தை பிடித்திருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய கட்சி, அடுத்து நாம் பார்க்க இருக்கக்கூடியது பாமக. 91 2014ஆம் ஆண்டு வரை நடைபெற்ற 9 தேர்தல்களில் பவானி சட்டப்பேரவை தொகுதியில் 1 முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. அந்தியூர் சட்டப்பேரவை தொகுதியில் 1 முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது பாமக. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய கட்சி தமாக. 91 2014ஆம் ஆண்டு வரை நடைபெற்ற 9 தேர்தல்களில் பவானி சட்டப்பேரவை தொகுதியில்
ஒரு முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது தமாக. ஆக இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய நிலவரம் எப்படி இருக்கிறது, என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இந்த தேர்தலில் எதிரொலிக்க போகின்றன என்பதை பற்றி விவாதிக்கலாம். சேலம் செய்தியரங்கிலிருந்து சமூக ஆர்வலர் திரு ஜீவானந்தம் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் திரு ஜீவானந்தன். இப்போ ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ கடந்த 9 தேர்தல்கள்ல ஈரோட்டில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் நிலவரம் எல்லாற்றிலுமே பார்க்கும் பொழுது அதிமுக 21 முறை வெற்றி பெற்றிருக்கிறது. ஆக அதிமுக அங்கெல்லாம் பலமாக இருப்பதற்கு என்ன காரணம்? ஆரம்பத்திலிருந்தே அதிமுகவினுடைய வெற்றிக்கு அதனுடைய எம்ஜிஆருடைய ஒரு பெரிய அலை என்பது முக்கியமான காரணமாக இருந்தது. அதோடு மாத்திரமல்ல, ஈரோடு மாவட்டத்திற்கு அவர் கொடுத்த முக்கியத்துவம் காரணமாக பல நல்ல காரியங்கள் ஆரம்ப காலத்திலே செய்யப்பட்டது என்பது அதற்கு தொடர்ச்சியான பல வெற்றிகளுக்கு அடிப்படையாக இருந்திருக்கிறது. அது தொடருமா என்பதை நாம் இனிமேல் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். திரு ஜீவானந்தன், இப்போ ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை திமுகவின் பலம் என்பது எப்படி இருக்கிறது? திமுக ஒரு காலகட்டத்தில் மிக வலிமை வாய்ந்த கட்சியாக இருந்தது. அதற்கு முன்ன பார்த்தீங்கன்னா காங்கிரசும் கம்யூனிஸ்ட் கட்சியும் தான் ரொம்ப பலம் வாய்ந்த கட்சிகளாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்த மாநில கட்சிகளுடைய ஆதிக்கம் வந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றது. ஆனால் கட்சியினுடைய பிரிவுக்கு பிறகு நம்முடைய எம்ஜிஆருடைய ஆளுமை அதிகமாக இருந்த காரணத்தினால் அதிமுக தொடர்ந்து பெருவாரியான வெற்றிகளை பெறக்கூடிய கட்சியாக முன்னிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. திரு ஜீவானந்தம், இப்போ ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஜவுளி தொழில் உரிமையாளர்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகள், அதாவது மூலப்பொருள் உயர்வு, வரி விதிப்பது போன்ற பல்வேறு பிரச்சனைகளால் அவதிப்பட்டு வராங்க. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் கெயில் பிரச்சனை என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக அங்கே உருவெடுத்திருக்கிறது. மேலும் ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை தோல் தொழிற்சாலையில் கழிவுகளை சுத்திகரிப்பது தொடர்பான பல்வேறு பிரச்சனைகளும் இருக்கிறது. ஆக இந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த தேர்தலில் எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்களா? அதாவது நீங்க ஈரோடு மாவட்டத்தை எடுத்துட்டீங்கன்னா 3 பிரிவாக பிரிக்கலாம். இந்த 3 பிரிவுகள், ஒரு பகுதி காடு, 1/3 காடுகளா இருக்கு. இன்னொரு ஒரு பகுதி வளமான ஆற்று பாசனம், வாய்க்கால் பாசனம் இருக்கக்கூடிய பகுதி. மூன்றாவதாக இருக்கக்கூடியது வறண்ட புஞ்சை பகுதி. இப்படி 3 சமமான பிரிவுகளாக இருக்கக்கூடிய மாவட்டமாக இருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்பது இங்கே வளர்ச்சி. இது ஒரு வளர்ச்சி பெற்ற மாவட்டமாக இருக்கிறது என்பது பெருமைக்குரிய விஷயம். ஆனால் வளர்ச்சியினுடைய மறுபக்கமாக இங்கே நாம் பார்க்கக்கூடிய மாசுபடுதல் என்பது மக்களுடைய வாழ்க்கையை மிக மிக மோசமாக பாதிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய காரணத்தால் வளர்ச்சியை விடவும் இப்பொழுது மக்கள் தூய்மையான காற்று, தூய்மையான தண்ணீர், தூய்மையான வாழ்வுச்சூழல் தேவை என்று சிந்திக்கக்கூடிய நிலையிலே இருக்கிறார்கள். இதுவரை வந்த ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் இந்த மாசுபடுதலை தடுப்போம் என்று வாக்குறுதி அளித்தார்கள். ஈரோடு நகரத்தினுடைய வளர்ச்சியை பாதுகாப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் அவையெல்லாம் முழுமையாக நிறைவேற்றப்பட்டனா என்று பார்க்கும் பொழுது மாசுபடுதல் என்பது சற்றும் குறையாமல் இருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் இப்பொழுது தமிழ்நாடு அல்லது இந்தியா முழுவதும் பார்வையை கலந்தது சிப்காட் என்று சொல்லக்கூடிய தொழில் வளாகத்திலே கொக்கோ கோலாவுடைய கம்பெனியை ஆரம்பிக்க துவங்கிய போது மக்கள் மிக பெரிதாக போராடி அது நிறுத்தினார்கள். அது வேறு எங்கும் நடக்காத மக்களுடைய வெற்றியாக இருந்தது. அது ஒன்று சொல்லுகிறது, இந்த மக்கள் எதை முன்னிலைப்படுத்துகிறார்கள் என்பதை மக்களுக்கு, ஆட்சியாளர்களுக்கு அல்லது அரசியல் கட்சிகளுக்கு தெளிவாக சொல்கிறது. நாங்கள் வாழக்கூடிய வாழ்வு சூழலை, தண்ணீரையும் காற்றையும் மண்ணையும் நீங்கள் காப்பாற்றுவீர்களானால் நாங்கள் உங்களை ஆதரிப்போம் என்பதுதான் இருக்கு. இதுக்கான
திரு ஜீவானந்தம், இப்போ கடந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்படும், பவானி சாகர் அணையில் கழிவுகள் கலப்பது தடுக்கப்படும் போன்ற பல்வேறு வாக்குறுதிகள் வந்து கொடுக்கப்பட்டது. இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதா? இந்த தேர்தலை வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாவட்ட மக்களின் எதிர்பார்ப்பு என்பது என்னவாக இருக்கிறது? நீங்க பவானி ஆற்றினுடைய மாசுபடுத்த தொடர்ந்து பேசுங்க திரு ஜீவானந்தம், உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. பவானி ஆறு மாசுபடுதல் என்பது ஒரு நீண்ட கால போராட்டமாக இருந்திருக்கிறது. விஸ்கோ சாலையை எதிர்த்து நடத்திய போராட்டம் வெற்றி பெற்ற போதிலும் கூட இப்பொழுது பார்த்தோம் என்றால் நூற்றுக்கணக்கான சின்ன சின்ன தொழிற்சாலைகள், பல 10க்கும் மேற்பட்ட அட்டை தொழிற்சாலைகள் வந்து அதே அளவுக்கு பவானி ஆற்றை மாசுபடுத்திக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் இவையெல்லாம் சற்றும் குறைக்கக்கூடிய வகையிலே மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய செயல்பாடுகள் இல்லை. இந்த 3 ஒரு பங்கு இருக்கக்கூடிய காடுகள் இருக்கக்கூடிய பகுதியிலே வளர்ச்சி என்பது முற்றாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய குறையாக காடுகளில் வாழக்கூடிய பழங்குடி மக்களுடைய வாழ்வு நிலை எந்த வகையிலும் மருத்துவம், கல்வி இவற்றில் அவர்கள் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்கள். அவர்களுடைய எதிர்பார்ப்பு இவை மேம்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான். அதே போல வெற்றி பெறுவாரா விஐபி பகுதியில அமைச்சர் வைத்திலிங்கத்தோட ஒரத்தநாடு தொகுதியை பத்தி பார்க்க போறோம். ஒரத்தநாடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த 3 தேர்தல்களில் தொடர்ச்சியா வெற்றி பெற்று வைத்திலிங்கம் சட்டமன்ற உறுப்பினராக கடந்த 15 ஆண்டுகளா இருந்துட்டு வராரு. இவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்னு பத்தி மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத ஒரு பிரம்மாண்ட கருத்து கணிப்பு மூலம் ஒரு 5 கேள்விகளை முன் வச்சு மக்கள் கிட்ட பதில்களை வாங்கியிருக்கோம். அது தொடர்பாக தான் இன்னைக்கு நம்ம விவாதிக்க போறோம். இந்த விவாத நிகழ்ச்சியில் தொலைபேசி வாயிலாக பங்கேற்கிறார் சமூக ஆர்வலர் திரு சுகுமார் அவர்கள். அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். மக்கள் கிட்ட அமைச்சர் வைத்திலிங்கமோட செயல்பாடு ஒரத்தநாடு தொகுதியில எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம கேட்கறதுக்காக 5 கேள்விகளை வந்து மக்கள் கிட்ட வந்து முன் வச்சோம். அதுல முதலாவது கேள்வியா நம்ம வந்து பார்க்கலாம். ஒரத்தநாடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் எதன் அடிப்படையில நீங்கள் வாக்களிக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து மக்கள் கிட்ட முன் வச்சப்போ வேட்பாளர் அடிப்படையில வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லி 19% பேர் வந்து சொன்னாங்க. கட்சி அடிப்படையில வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லி 37% பேர் சொன்னாங்க. பிரச்சனைகள் மற்றும் செயல்பாட்டின் அடிப்படையில வாக்களிப்போம் அப்படின்னு 22% பேர் சொல்லியிருக்காங்க. மதம் மற்றும் ஜாதி அடிப்படையில வாக்களிப்போம் அப்படின்னு 7% பேரும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லி 15% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக சமூக ஆர்வலர் திரு சுகுமார் அவர்களிடம் கேட்கலாம். வணக்கம் திரு சுகுமார். இப்போ ஒரத்தநாடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் கட்சி அடிப்படையில வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லி 37% பேர் சொல்லியிருக்காங்க. ஒரத்தநாடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த 3 தேர்தல்களிலும் வந்து அதிமுக ஜெயிச்சிருக்கிறது. ஆக ஒரு கட்சி அப்படின்னு வரும்பொழுது என்ன மாதிரியான ஒரு செயல்பாடுகளை மக்கள் ஈர்த்திருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதிமுக ஒரத்தநாட்டு பகுதியில கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதன் அடிப்படையில அதை சொல்றாங்க. திரு சுகுமார், இப்ப பிரச்சனை மற்றும் செயல்பாடு அடிப்படையில வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லி 22% பேர் வந்து சொல்றாங்க. இப்ப ஒரத்தநாடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்கள்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் எதிரொலித்தது, அதுல உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் அவர்களுடைய செயல்பாடுகள் என்பது எப்படி இருந்தது? கடந்த காலங்கள்ல நம்ம ஒரத்தநாடு பகுதியில அதிகபட்சம் நாங்க நெல்லு அதுக்கு அடுத்தபடியா தென்னை நாங்க விவசாயம் பண்ணோம். சென்ற ஆண்டு வந்து நெல்லு சரியா அரசு கொள்முதல் பண்ணல. அது பிரச்சனை, பெரிய பிரச்சனை. அமைச்சர் அதை சரியா கண்டுகொள்ளல. அது மட்டும் இல்லாம கொப்பரை கொள்முதல் நாங்க கேட்டிருந்தோம். அவர் உத்தரவாதமும் அளிச்சிருந்தாரு. அந்த கொப்பரை கொள்முதல் பண்ணாததுனால விவசாயிகள் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டாங்க. அடுத்ததா என்ன கேள்வி அப்படிங்கறத நம்ம வந்து பார்ப்போம். தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க திரு சுகுமார். இப்போ இரண்டாவதா மக்கள் கிட்ட நம்ம முன்வைத்த கேள்வி, ஒரத்தநாடு சட்டமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் அவர்கள் தொகுதிக்கு அடிக்கடி வருகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து மக்கள் கிட்ட முன் வச்சப்போ ஆம் தொகுதிக்கு அடிக்கடி வராரு அப்படின்னு சொல்லி 54% பேர் சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னு சொல்லி 46% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. இது பற்றி திரு சுகுமார் அவர்களிடம் கேட்கலாம். திரு சுகுமார், இப்போ ஒரத்தநாடு சட்டமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் அவர்கள் தொகுதிக்கு அடிக்கடி வரார் அப்படின்னு சொல்லி 54% பேர் சொல்லியிருக்காங்க. நீங்க அந்த தொகுதியிலிருந்து கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்கீங்க. சட்டமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் தொகுதிக்கு அடிக்கடி வராரா? அவரை என்னென்ன பணிகள் எல்லாம் அடிக்கடி பார்க்க முடிகிறது தொகுதியில்? அடிக்கடி வர்றாருன்னா கட்சிக்காரங்க கல்யாண வீட்டுக்கு அதிகமா வர்றாரு. அதுதான் சொல்லலாமே தவிர மற்றபடி பொதுப்பட்ட விவசாயிகள் பிரச்சனை அல்லது பொதுமக்கள் பிரச்சனையில அதிகம் தலையிடுறதில்ல.
அதனாலதான் 46% சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமா அவர் கல்யாணம் அரசியல் கட்சி அவங்க ஆளுங்கட்சிக்கு இல்ல கல்யாணத்துக்கு மட்டும்தான் அதிகமா கலந்துக்கிறாரு. தொடர்ந்து பேசலாம் திரு சுகுமார், இணைப்பிலேயே இருங்க. அதற்கு அடுத்தபடியாக மக்கள் கிட்ட நான் முன்வைத்த கேள்வி, அதற்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். அதாவது ஒரத்தநாடு சட்டமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் அவர்கள் எளிதில் அணுகக்கூடியவராக இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து மக்கள் கிட்ட முன் வச்சப்போ, ஆம் அவர் எளிதில் அணுகக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி 57% பேரும், இல்லை அப்படின்னு சொல்லி 43% பேரும் வந்து சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக மற்றொரு கேள்வி வந்து நம்ம முன் வச்சோம். அதாவது வைத்திலிங்கம் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து மக்கள் கிட்ட முன் வச்சப்போ அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஆம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றி இருக்கார் அப்படின்னு 48% பேர் சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னு சொல்லி 50% பேரும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லி 2% பேரும் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரத்தநாடு சட்டமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் அவர்கள் என்னென்ன வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்தாரு அப்படிங்கிற விவரங்களை இப்ப நம்ம வந்து எங்க டிஸ்பிளேல பார்க்கலாம். சோ ஒரத்தநாடு சட்டமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் அவர்கள் என்னென்ன வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்தார் அப்படின்னு பார்க்கும்போது, பாப்பநாட்டில் கொப்பரை கொள்முதல் நிலையத்தை கொண்டு வருவேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை வந்து அவர் கொடுத்திருக்காரு. அதற்கு அடுத்தபடியாக அவர் கொடுத்த வாக்குறுதி வேதபுரி வாய்க்கால் பாலம் அமைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியையும் கடந்த தேர்தலில் போட்டியிடும் பொழுது கொடுத்திருக்கிறாரு. அதற்கு அடுத்தபடியாக மருத்துவமனை புதுப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல்வேறு விதமான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு மக்களுக்கு நல்ல தரமான சிகிச்சையை அளிக்கும் வகையில் மருத்துவமனை புதுப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக அரசு பணிமனை சீரமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பல்வேறு விதமான ஒரு பிரச்சனைகள் அங்க இருந்த சூழ்நிலையில அரசு பணிமனை சீரமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக அவர் கொடுத்த வாக்குறுதி ஒரத்தநாடு கீழையூரில் ஆரம்ப சுகாதார நிலையம் ஏற்படுத்தப்படும், அதை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு மருத்துவ சிகிச்சைகள் பயன்படுத்தும் வகையில் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு அடுத்தபடியாக அவர் கொடுத்த வாக்குறுதி அரசு தொழிற்பயிற்சி மையம் அமைக்கப்படும், அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தொழில் பயிற்சி கொடுக்கக்கூடிய வகையில இந்த தொழிற்பயிற்சி மையம் அமைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியையும் கொடுத்திருக்காரு. அதற்கு அடுத்தபடியாக புதூர் காரிமுத்து ஏரி சீரமைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியையும் கொடுத்திருக்காரு. ஆக இந்த வாக்குறுதிகள் எல்லாம் எந்த அளவுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படிங்கறத கேட்கலாம். திரு சுகுமார், இப்போ ஒரத்தநாடு சட்டமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் எளிதில் அணுகக்கூடியவரா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம் எளிதில் அணுகக்கூடியவர் அப்படின்னு 57% பேர் சொல்லியிருக்காங்க. எந்தெந்த விஷயங்கள்ல அவரை எளிதில் அணுக முடியும்? இல்ல அமைச்சர் வந்து மொத்தம் அந்த அதிமுக அமைச்சர் எல்லாம் மொத்தம் 4 பேரு முக்கியமான அமைச்சரா இருந்தாங்க. அதன் அடிப்படையில அவங்க கட்சிக்காரங்க பாசி போல படர்ந்துகிட்டு இருந்தாங்களே தவிர அவங்க கட்சிக்காரங்க மட்டும்தான் அணுக முடிஞ்சது. ஆனா மற்ற பொதுமக்களோ யாருமே போய் அவங்கள அணுக முடியாது, அந்த சூழ்நிலை இருந்தது. இப்ப அது மட்டும் இல்லாம அந்த சூழ்நிலை தான் இருக்கு. திரு சுகுமார், ஒரத்தநாடு சட்டமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி 48% பேரும், நிறைவேற்றவில்லை அப்படின்னு சொல்லி 50% பேரும் வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்ன வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்தார் அப்படிங்கறதையும் நம்ம இப்ப வந்து பார்த்தோம். இந்த வாக்குறுதிகள் எல்லாம் எத்தனை சதவீதம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது? இப்ப ஒரத்தநாடு ஆஸ்பத்திரி சொன்னீங்க, ஆஸ்பத்திரி வந்து சீரமைச்சு தரனாரு. இதுவரையிலும் 3 தடவை அமைச்சரா 3 தடவை தேர்ந்தெடுக்கப்பட்டாரு, 2 தடவை அமைச்சரா இருந்திருக்காரு. ஆஸ்பத்திரி சீரமைக்கப்படல. காலுமித்து ஏரி வந்து தூர்வாருன்னு சொல்லியிருந்தாரு, அதை செய்யல. அதே மாதிரி ஒக்கநாடு மேலையூர்ல ஒரு பொது சுகாதார நிலையம் அமைப்பேன்னு சொன்னாரு, அது செய்யல. ஆனா ஒரத்தநாட்டுல வந்து ஒரத்தநாட்டுல அந்த கால்நடை மருத்துவ கல்லூரி கொண்டு வந்திருக்காரு, பாதாள சாக்கடை கொண்டு வந்திருக்காரு. அதுதான் இப்ப செஞ்சிருக்காரு. தவிர விவசாயில கொப்பரை கொள்முதல் பாப்பநாட்டுல கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தாரு, அது கொண்டு வரல. அது மாதிரி விவசாயிகள் பிரச்சனையிலையும் பொதுமக்கள் பிரச்சனையிலையும் சரி பாதிக்க அளவுக்கு வேற வந்து அமைச்சரா இருந்தவர்கள் இதுவரையும் ஒன்னும் பெரிய அளவுல செஞ்சு கொடுக்கல. திரு சுகுமார், நம்ம தொடர்ந்து பேசலாம். அதற்கு அடுத்தபடியாக இறுதியாக மக்கள் கிட்ட நான் முன்வைத்த கேள்வி, ஒரத்தநாடு சட்டமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் அவர்கள் மீண்டும் ஒரத்தநாடு தொகுதியில வெற்றி பெறுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து மக்கள் கிட்ட முன் வச்சப்போ அவங்க சொல்லியிருக்கக்கூடிய பதில் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லி 49% பேர் சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னு சொல்லி 44% பேரும், முடிவு செய்யவில்லை அப்படின்னு சொல்லி 7% பேரும் சொல்லியிருக்காங்க. இது பற்றி திரு சுகுமார் அவர்களிடம் கேட்கலாம். திரு சுகுமார், இப்போ ஒரத்தநாடு சட்டமன்ற உறுப்பினர் மீண்டும் அந்த தொகுதியில வெற்றி பெறுவாரா அப்படின்னு கேட்டதுக்கு ஆம் அப்படின்னு சொல்லி 49% பேர் சொல்லியிருக்காங்க. ஆக அந்த தொகுதியில அவருடைய செல்வாக்கு, ஏன்னா ஏற்கனவே 3 முறை அந்த தொகுதியில தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வந்திருக்கிறார். இப்ப கேட்டதுக்கு ஆமான்னு சொல்லி அதிகபட்சமா சொல்லியிருக்காங்க. ஆக தொகுதியில அவருடைய செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல, அவர் இதுவரையிலும் 3 தடவை நாங்க அவங்களை அமைச்சரை நாங்க பார்த்துட்டோம்.
அது மட்டும் இல்லாம அமைச்சருடைய செல்வாக்கு உயர்ந்திருக்குங்கிறத பெரிய அளவுல சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம அமைச்சருக்கு செல்வாக்கு குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அந்த 41% 41% இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதான் சொல்லலாம். அது மாற்று வேட்பாளர் அல்லது மாற்று வேற யாராவது தான் எதிர்பார்க்கறாங்களே தவிர அமைச்சரை பார்த்து சலிச்சு போச்சுங்கிறது தான் பொதுவான கருத்து. சுகுமார், உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி. ஒரத்தநாடு தொகுதியை பொறுத்தவரைக்கும் தற்போதைய அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் அவர்களின் செயல்பாடுகள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்ட கேள்விகள் முன் வச்சு அதற்கான பதில்களை எல்லாம் வாங்கினோம். 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். மீண்டும் 4வது முறை அவர் கைப்பற்றுவாரா? மேலும் மக்கள் இதை பற்றி என்ன நினைக்க போகிறார்கள்? கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா? அதை மனதில் வைத்து நிச்சயமாக மக்கள் வாக்களிப்பார்கள். அதற்கான முடிவு என்பது மே 16ஆம் தேதி தான் நமக்கு தெரிய வரும். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்த திரு சுகுமார் அவர்களுக்கு நன்றி. மீண்டும் மகள் யார் பக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹேமராகேஷ்.